for today we have a special guest speaker in our midst. இன்று காலை வேளையிலே நமக்கு ஒரு விசேஷ போதகர் வந்திருக்கிறார்கள். And he is none other than Reverend James Singh. வேறு யாருமல்ல, அவர் ரெவரண்ட் ஜேம்ஸ் சிங் அவர்கள். And he is an evangelist. அவர் ஒரு சுவிசேஷகர். A very good Bible teacher. அவர் வேதாகமத்தை நன்கு கற்றுக் கொடுக்கிறவர். And very good message, inspiring and encouraging messages. அவர் உற்சாகத்தோடும் நல்ல விதமாக கொடுக்கிறதான பிரசங்கங்களை செய்திருக்கிறார். And let's put our hands together and welcome Reverend James Singh for the word of God. நம்முடைய கரங்களை தட்டி ரெவரண்ட் ஜேம்ஸ் அவர்களை வரவேற்போமா. Amen. Praise the Lord. Amen. Praise the Lord. Your Bible video, let us turn to the book of Nahum. நாகும் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். It's in the Old Testament. அது பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது. நாகும் 1ஆம் அதிகாரம் 1. நினிவேயின் பாரம். எல்கோசானாகிய நாகூமின் தரிசன புஸ்தகம் 2. கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரிக்கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறவர், உக்கிர கோபமுள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர். 3. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாதத்தூளாயிருக்கிறது. 4. அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றிப்போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார். பாசானும் கர்மேலும் சோர்ந்து லீபனோனின் செழிப்பு வாடிப்போகும். 5. அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போம். 6. அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்கினியைப் போல இறைக்கப்படுகிறது. அவராலே கண்மலைகள் பேர்க்கப்படும். 7. கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். 8. ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார். இருள் அவர் சத்ருக்களை பின்தொடரும். 9. நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறதென்ன? அவர் சர்வசங்காரம் பண்ணுவார். இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. 10. அவர்கள் சன்ன பின்னலாயிருக்கிற முச்செடிகளுக்கு ஒப்பாயிருக்கையிலும் தங்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டிருக்கையிலும் அவர்கள் முழுதும் காய்ந்து போன செத்தையைப் போல எரிந்து போவார்கள். 11. கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துராலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். 12. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூரணமடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒடிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். 13. இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். 14. உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. உன் தேவர்களின் கோவிலில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூலம் பண்ணுவேன். நீ கனவீனனானபடியால் அதை உனக்கு பிரேத குடியாக்குவேன். 15. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். Father, we come to you in the name of Jesus. அன்பான பிதாவே, உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். Today is not about me, but it's about you, Lord. ஆண்டவரே, நான் அல்ல, நீரே பேசும். It is not my word, but your word that we believe in our hearts. ஆண்டவரே, என்னுடைய வார்த்தையிலே உம்முடைய வார்த்தை எங்களுடைய இதயத்திலே பேசட்டும். Lord, I pray that we will not just learn to listen to thy word, but we become doers of thy word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்பது மாத்திரமல்ல, அதை செய்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும். As we commit this service before you in the name of Jesus. நான் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையை உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Amen. Amen. This morning we entitle our message, The Wrath and the Goodness of God. Right here in the book of Nahum,
இந்த நாகூம் புத்தகத்திலே the prophecy began to prophesy about Nineveh, that the wrath of God will fall upon them. அந்த நினிவேயிலே இருக்கிறதான அவர்கள் இந்த பாரத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். The message by the prophet was very solemn and very strong. தீர்க்கதரிசினாலே சொல்லப்பட்டது மிகவும் கடினமாகவும் தைரியமாகவும் வந்தது. The word Nahum, in his name Nahum in the Hebrew, means a word of comfort, a consolation or console. நாகூமின் என்ன அர்த்தம் என்றால் பாதுகாப்பின் கோட்டை. Even when the prophet speak to Nineveh, his word was not a word of comfort. அந்த நினிவேக்கு சொல்லும்போது அந்த வார்த்தையானது ஆலோசனையின் வார்த்தையாக இல்லை. God is about to judge Nineveh. தேவன் நினிவேயை நியாயம் தீர்த்தார். It is a very fearful thing to see great city fall. இது மிகவும் கடினமான காரியம், ஒரு பெரிய நகரமானது விழுவது. We see the great empire of the Roman Empire fell. அங்கு பார்க்கிறோம் ரோமானிய எம்பையர் வந்து கீழே விழுவதை. We see Saigon in the Vietnam War fell under communism. அந்த கம்யூனிசம் சமயத்திலே விழுவதை நாம் பார்க்கிறோம். We see Berlin Wall in East and West Germany fell. பெர்லின் வால் அந்த வெஸ்ட் ஜெர்மனி போதகத்திலே விழுந்ததை நாம் பார்க்கிறோம். So Nineveh was one of the greatest city in the history of that time. அந்த நாட்களிலே நினிவே பட்டணமானது ஒரு பெரியதான ஒரு பட்டணமாய் அந்த காலத்திலே வரலாற்றிலே இருக்கிறது. We all may wonder in our heart, what got Nineveh got to do with us? நம்முடைய இதயத்திலே நாம் நினைக்கலாம், நினிவே நம்முடைய காரியத்திலே என்ன நடக்கிறது? Nineveh came to know God under the ministry of Jonah. யோனாவின் ஊழிய காலத்திலே நினிவே அந்த காரியத்திலே வந்தது. Jonah went and preached in this city called Nineveh. யோனா என்பவன் நினிவே பட்டணத்திலே போய் பிரசங்கித்தான். 150 years this nation turned their hearts to God. 120 வருடமாக தேவனுக்கு விரோதமாக அவர்கள் கிரியை செய்து கொண்டிருந்தார்கள். The city of Nineveh received the grace of God. தேவனுடைய இரக்கத்தை அந்த பட்டணம் பெற்றுக் கொண்டிருந்தது. They tasted the goodness of God. தேவனுடைய உண்மைத்துவத்தை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். After many years they turned their backs against God. அவ்வளவு வருடங்களுக்கு பிறகு அவருடைய முதுகை தேவனுக்கு விரோதமாய் காட்டினார்கள். So when Jonah went to Nineveh, ஜோனா நினிவே பட்டணத்திற்கு போன பொழுது and preached the word of God, தேவனுடைய வார்த்தையை பேசின பொழுது there was a possibility of repentance. Nineveh repent before God. நினிவே பட்டணமானது தேவனுக்கு முன்பாக மனம் திரும்ப வேண்டியதா இருந்தது. Now Nahum went to preach. அந்த நாட்களில் நகூம் அந்த இடத்துல பிரசங்கிக்க போன But பொழுது when Nahum preached to Nineveh, there is no possibility of repentance. நகூம் பிரசங்கித்ததான வேளையிலே மனம் திரும்புவதற்கான ஒரு அறிகுறியும் அங்கு இல்லை. God says, I will judge you, Nineveh. அப்பொழுது தேவன் சொன்னார், நினிவே பட்டணமே நான் உன்னை நியாயம் தீர்ப்பேன் என்று சொன்னார். In Nineveh, in Nahum chapter 3 verse 19, நகூம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. he says nothing can heal your wound. உங்களை எந்த காயமும் அது காயத்தை காயப்படுத்தாது, சுகப்படுத்தாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Your injury is fatal. உங்களுடைய உன் நொறுக்குதலுக்கு பரிகாரம் இல்லை. Everyone who hears the news about you clap their hands and fall and will not let your endless and not feel your endless cruelty. உன் செய்தியை கேட்பவர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுவார்கள், உன் பொல்லாப்பு எந்நேரமும் யார் மேலேதான் பாரமாய் போயிற்று. We know that Nineveh begin to acknowledge God once upon in their lives. ஒரு காலகட்டத்திலே தேவனுக்கு பயந்து அவர்கள் நடந்து வந்தார்கள். We must not lose sight of the fear and the knowledge of God in our hearts. கர்த்தருடைய பயத்தையும் அவருக்குரிய ஞானத்தையும் நான் விட்டு விலக கூடாது. If there is a fear of God in our hearts, நம்முடைய இருதயத்திலே தேவனுக்குரியதான பயம் இருக்குமானால், if men will learn to fear the Lord, மனிதன் தேவனுக்கு பயந்து நடப்பானால், the world will be a better place to live. இந்த உலகமானது நல்ல ஒரு இதயமாய் காணப்படும். Unfortunately, the world never fear God. ஆனால் உலகமோ தேவனுக்கு பயப்படாததாய் காணப்படுகிறது. In the Bible, when we read, இந்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, when man come face to face with God, மனிதனானவன் தேவனுக்கு முகமுகமாய் அவரோடு பேசும் பொழுது, they tremble and fall.
at the face of the Lord. கர்த்தருக்கு முகத்துக்கு முன்பாக நடுக்கத்தோடும் பயத்தோடும் அவர்கள் விழுகிறார்கள். We see in the life of Apostle John, போதகருடைய ஜானுடைய வாழ்க்கையை நாம் when he பார்க்கிறோம். encountered God in the book of Revelation, வெளிப்படுத்துற விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். he fell on his face and acknowledged the Lord. அவர்கள் தேவனுக்கு முன்பாக விழுந்து முகம்பொருள் விழுந்து தொழுது கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். We talk about the goodness of God and the wrath of God. தேவனுடைய நன்மையையும் தேவன் நம்மை எப்படி நியாயந்தீர்க்கிறார் என்பதையும் பார்க்கிறோம். A classic story is found in the Bible. I love the Bible. We find it in the Bible. நாம் அதை குறித்து இந்த வேதாகமத்திலே நாம் பார்க்கலாம். நான் அதை மிகவும் விரும்புகிறேன். The goodness of God have seen the children of Israel cross the Red Sea. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்ததை தேவன் எவ்வளவு நன்மையாய் நடத்தினார் என்பதை பார்க்கிறோம். The goodness of God has seen God provide for the nation of Israel in the wilderness. அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி அவர்கள் ஆகாரம் கொடுத்து வழிநடத்தினார் என்பதை பார்க்கிறோம். The goodness of God have seen God provide them the promised land. அவர்களுக்கு எல்லா விதமான காரியங்களை அவர் கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். The wrath of God தேவனுடைய பாரம் will என்ன? come upon man who disobey and don't walk right with God. தேவனுடைய பாரம் மனுஷர் மேலே அவருக்கு விரோதமாய் நடக்கும்போது வருகிறது. The wrath of God will fall upon mankind if they reject Jesus Christ. இயேசுவை புறக்கணிக்கும் போது அவருடைய பொல்லாப்பு நம்ம மேல் வருகிறது. That is only the introduction. அது ஒரு முகவுரைதான். Amen. ஆமென். There are few things we will consider in the book of Nahum. நகூமிலே சில காரியங்களை நாம் பார்க்கலாம். Right here in chapter 1, leave your Bible open. உங்களுடைய வேதாகமத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாம் அதிகாரம். Number 1. முதலாம் வசனம். God is a jealous God. தேவன் பொறாமையுள்ள தேவன். In verse 2. எரிச்சல் உள்ள தேவன். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரிக்கட்டுகிற தேவனுமாய் இருக்கிறார். Number 2. இரண்டாவது, God is a furious God. அவர் மிகவும் நீதி உள்ள தேவன். Number 3. மூன்றாவது, God is a good God. அவர் நல்ல தேவன். Number 1. ஒன்று, Verse 2. இரண்டாம் வசனம். God is jealous. அவர் எரிச்சல் உள்ள தேவன். And the Lord avenges. நீதியை சரிக்கட்டுகிற தேவன். The word jealous in the English dictionary means to feel feeling of jealous envy. அதாவது பொறாமை கொள்ளுதல் என்று இங்கிலீஷ் டிக்ஷனரியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. God is jealous and God demands his people to worship him. அவர் பொறாமை உள்ளவராய் இருக்கிறார். தன்னுடைய ஜனங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். We know about the word jealous. நமக்கு அந்த பொறாமை என்ற வார்த்தையை குறித்து தெரியும். But it begins in the book of Exodus, the 20th chapter, verse 3, verse 4, verse 5. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. We see in Exodus, the 20th chapter, verse 3. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. When God gives the commandment to the nation of Israel. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பனைகளை கொடுத்த He பொழுது, said, there shall be no other gods before me. என்னை அன்றி உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னார். Verse 4. 4ஆம் வசனம். You shall not make any graven images. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் ஒரு விக்கிரகத்தை ஆகிலும் எனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று சொல்கிறார். Amen. Verse 5. 5ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், Thou shalt not bow down thyself to them, nor serve them, for Jehovah thy God is a jealous God. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை விட்டு விசாரிக்கிறேன் என்று சொல்கிறார். Amen. So God is saying in Exodus 20, கர்த்தர் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார், I Jehovah is a jealous God. நான் யெகோவா இருக்கிறேன், நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். Look back in Exodus the 34th chapter, verse 14. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், The Bible says, for thou shalt worship no other God, for the Lord whose name is jealous is a jealous God. கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது அவர் எரிச்சலுள்ள தேவனே ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Amen. ஆமென். Jealousy எரிச்சல் என்பது can have two areas in our life. நம்முடைய Two forms of we can look jealousy at two different areas. அந்த எரிச்சல் பொறாமை என்பதை இரண்டு விதத்திலே நாம் பார்க்கலாம். Negative aspect and positive aspect. அதை நாம்
சாதாரணமா நல்ல விதத்திலும் எடுத்துக்கொள்ளலாம், தவறான விதத்திலும் எடுத்துக்கொள்ளலாம். In a negative aspect, if my colleague get promoted, I'm very jealous. என்னுடைய கூட வேலை செய்கிறவர்கள் ப்ரோமோட் பண்ணப்பட்டால் நான் பொறாமைப்படுகிறேன். I've been working in this I use your hospital. I've been working in this hospital for so long, and now you just come in and you get promoted. நான் இந்த ஆஸ்பத்திரியில் நிறைய நாள் வேலை செய்கிறேன், எனக்கு கிடைக்கவில்லை, நீ இப்பொழுது வந்து உனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்கிறார்கள். And you tell yourself, I work so hard, I've been faithful to God, and I need the promotion, and somebody just come in, boop, went up, promotion. அதாவது நான் கடினமா வேலை செய்கிறேன், எனக்கு ப்ரமோஷன் வேண்டும் என்க, ஆனால் யாரோ ஒருவர் வந்து உடனே எடுத்துக்கொண்டாரே என்று சொல்லலாம். There is a negative aspect of jealousy. அதுதான் பொறாமையின் குறித்த வேறு விதமான காரியம். In positive aspect of jealousy, அது நல்ல விதமான விதத்திலே உள்ளதான பொறாமை என்ன I தெரியுமா? look it in the life of the nation of Israel. இஸ்ரவேல் தேசத்தில் உள்ளவர்களை குறித்து நான் சொல்லுகிறேன். God say, I am jealous about you. தேவன் சொல்கிறார், நான் உங்களை குறித்து எரிச்சல் உள்ளவர்களாய் இருக்கிறேன் என்று. God say, I brought you out of Egypt. நான் எகிப்திலிருந்து உங்களை கொண்டு வந்தேன். And you are mine. நீங்கள் என்னுடையவர்கள். Just like a husband and wife. கணவன் மனைவியைப் போல. I will not share my wife with anybody. நான் என்னுடைய மனைவி வேறு யாரிடத்திலும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். Amen. Why don't share your husband with somebody? ஏன் உங்களுடைய மனைவி மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதில்லை? I am jealous because this is my wife. நான் மிகவும் பொறாமையுள்ள ஏன் என்றால் அது என்னுடைய வாழ்க்கை. God is doing the same thing. தேவனும் அதே விதமாக தான் செய்கிறார். When you love somebody else more than God, நீங்கள் தேவனுக்கு மேலாக வேற யாரையாவது விரும்புவீர்கள் என்றால், then God say, I am jealous. அப்பொழுது தேவன் சொல்வார், நான் பொறாமை உள்ளவராய் இருக்கிறேன். You are mine. நீ என்னுடையவள். That's why the scripture that we have seen, அதுதான் நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். as you look at this scripture, you shall worship no other God, for the Lord is jealous. Is a jealous God. அதனால் தான் வேதாகமம் சொல்கிறது, அவர் எரிச்சலுள்ள தேவன், அந்நிய தேவனை பணிந்து கொள்ள வேண்டாம் என்று. God feels that way. தேவன் அவ்விதமாய் உணர்கிறார். And God wants us to feel the same way like he does. அவர் அவ்விதமாக அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Now assuming in your heart, உங்களுடைய மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். okay, let's just assume that you are God. நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஒருவேளை நீங்கள் தான் தேவன். All right, you are God. நீங்கள் தான் தேவன். Assuming அதை நினைத்துக் கொள்ளுங்கள். நான் தேவன். I create these creatures. நான் இதையெல்லாம் உருவாக்கினேன். I give them all they want. அவர்கள் என்னென்னலாம் வேண்டுமோ அவரெல்லாம் கொடுத்தேன். And I expect them to worship me. நான் அவர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். At the end, who I created, நான் யாரை உருவாக்கினேனோ, they turn their backs and worship other things. அவர்கள் என்னை ஆராதிக்காமல் வேறு இடத்திற்கு முதுகை காட்டுகிறார்கள். How would you feel? அப்பொழுது நீங்கள் எப்படி you be very angry. அப்பொழுது நீங்கள் கோபப்படுவீர்கள். I created you. நான் உங்களை உருவாக்கினேன். Now you turn your back against me. நீ எனக்கு விரோதமாய் கிரியை செய்கிறாய். That's the same way God feels in his heart. அப்படிதான் தேவன் அவருடைய இதயத்திலே நினைக்கிறார். That is why அதனால்தான் when we read the history of the human race, அது நாம் மனித இனத்தை குறித்து வரலாற்றிலே பார்க்கும் பொழுது, God is against idolatry. தேவன் விபச்சாரத்துக்கு விரோதமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Nineveh was destroyed. நினிவே பட்டணம் அழிக்கப்பட்டது because of idolatry that comes upon their life. ஏனென்றால் அந்த பட்டணத்தில் விபச்சாரமானது அதிகமாய் இருந்தது. Once upon a time they loved the Lord. ஒரு காலகட்டத்திலே அவர்கள் தேவனை மிகவும் நேசித்தார்கள். 150 years they worshiped God after Jonah preached to Nineveh. ஜோனா நினிவே பட்டணத்தில் பிரசங்கிக்கிற நேரத்திலே 150 வருடம் தேவனோடு அவர்கள் இருந்தார்கள். Babylon in the history of the Bible fell because of idolatry. விபச்சாரத்தினாலே அந்த பட்டணம் விழுந்தது. Today you go to Greece, the broken temple of Greece, idolatry got destroyed. அந்த கிரீஸிலே அந்த கோயில் அழிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் விபச்சாரத்தினால் அது அழிக்கப்பட்டிருக்கிறது. When our ministry becomes number 1, நம்முடைய ஊழியம் முதலாவதாக வரும் பொழுது, God says, I am jealous. நான் எரிச்சல் உள்ளவராய் இருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். When your work becomes number 1, உங்களுடைய வேலை முதலாவதாக வரும் பொழுது, God says, I am jealous. கர்த்தர் சொல்கிறார், நான் பொறாமை When உள்ளவராய் your இருக்கிறேன். wife become number 1, உங்களுடைய விலகமானது உங்களுக்கு முதலாவது God இருக்கும். says, I am jealous. உங்களுடைய மனைவி முதலாவது வரும்போது தேவன் அதை எச்சரிக்கிறார். When your grandchildren come and become number 1,
God say, I am jealous. உங்களுடைய பேர பிள்ளைகள் உங்களுக்கு முதலாவதாக இருக்கும்போது தேவன் சொல்கிறார் நான் பொறாமை கொள்கிறேன் என்று. You see, God wants us to put him first. தேவன் அவரை முதலாவது வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Because God will not share his glory with man. தேவன் அவருடைய மகிமையை மனிதோடு பகிர்ந்து கொள்வதில்லை. God is saying to us in this portion of scripture, இந்த வேத வசனத்திலே தேவன் நம்மளோடு ஒப்பிடுகிறார். you are mine. நீ என்னுடையவன். I will not share with you with the world, the sinful world. இந்த பாவமான உலகத்திலே உன்னை நான் பகிர்ந்து கொள்ள விட மாட்டேன் என்று சொல்கிறார். That is why God says, I am a jealous God. அதனால் தான் தேவன் சொல்கிறார் நான் எரிச்சலுள்ள தேவன் Our என்று. love for him must be number one. நாம் அவருக்குள்ளதான அன்பு முதலாவதாக இருக்க வேண்டும். The danger in our lives today, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்கரம் என்ன தெரியுமா? we put our priorities in a wrong way. நம்முடைய முக்கியத்துவத்தை வேறு விதமான தவறான காரியத்திலே செய்கிறோம். And God is saying to us today, அந்த தேவன் நம்மளோடு சொல்கிறார் I am a jealous God. நான் எரிச்சலுள்ள தேவன் என்று. Just if you read in the book of 2 Corinthians chapter 11 verse 2, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், where Paul writes to the Corinthian church, பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதுகிறார், Paul writes, for I am jealous over you with godly jealous. நான் உங்களுக்கு எரிச்சல் உள்ளவரா இருக்கிறேன், தேவன் எப்படி எரிச்சல் உள்ளவராலோ அதே போலவே. For I expound you as one husband and will present you as a pure virgin of Christ. தேவனுக்கு முன்பாக உண்மையான கன்னியை நான் படைக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். In 2 Corinthians chapter 11 verse 2. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால். So that is why as you look in that scripture there, Paul also emphasized. அந்த இடத்திலே பவுலும் சொல்லுகிறார், Paul writes, for I am jealous over you with godly jealousy. நான் தேவனுக்குரியதான எரிச்சல் போலவே உங்களிடத்திலும் காணப்படுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். That is why as you look here, Paul was trying to bring the church of Corinthians perfect, holy unto the Lord. அதனால்தான் பவுலும் கொரிந்திய சபை தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளதாக ஒப்புக்கொடுக்க விரும்புகிறார். But the Corinthian church, they put other priorities in their life. ஆனால் கொரிந்திய சபையோ மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். Let us put God first in our life. தேவனை முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஒப்புக்கொடுப்போம். Let us not put anything that hinder us between we and the Lord. கர்த்தரையும் நம்மையும் பிரிக்கும்படியாக எந்த காரியமும் இடையிலே வர வேண்டாம். Number 2, இரண்டாவது, we see in chapter 1 of Nahum verse 2b. நாகூம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கடைசியிலே பார்க்கிறோம், God is jealous and the Lord avenging. The Lord avenging and is furious. அவர் மிகவும் நீதியுள்ள தேவனாயிருந்து உக்கிர கோபம் உள்ளவர், கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிப்பவர். God is furious. அவர் மிகவும் முக்கியமானவர். You know that word furious make us very uncomfortable. அந்த உக்கிர கோபம் என்பது நமக்கு நல்லதாய் உணரவில்லை. When you read the Old Testament, பழைய ஏற்பாடை நாம் வாசிப்போம் என்றால், the word jealousy, wrath, vengeance all go throughout in the Old Testament. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே எரிச்சல், தேவனுடைய கோபம், உக்கிர கோபம் எல்லாம் மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. When we look at the word vengeance, a word that trouble many of us, that it means to retaliate. அதாவது உக்கிர கோபம் அவர்களை பகைக்குள்ளாக கொண்டு செல்வது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is why we need to understand the importance of a covenantal relationship God has with Israel. தேவன் இஸ்ரவேலருக்கு முன்பாக கொடுத்ததான நியாயப்பிரமாணத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். And God destroyed Nineveh. தேவன் நினிவே பட்டணத்தை அழித்தார். To tell Israel, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்படியாக, if you would follow the same like Nineveh, நினிவேயை போல நீ நடந்து கொள்வாய் என்றால், and walked away and worship other gods, நீ என்னை விட்டு மற்ற தேவர்களை ஆராதிப்பாயானால், even though you are a covenantal relationship with me, I would still punish you. நீ என்னோடு நியாயப்பிரமாணத்துக்குள்ளே உடன்பட்டு இருந்தாலும் உன்னை நான் தண்டிப்பேன் என்று சொல்கிறார். You know, we must understand and feel that God is a God of love. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் அன்பான தேவன் என்பதை. We must understand God is a good God. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் நல்ல தேவன். We must understand God is a God of holiness. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் பரிசுத்த தேவன். Not forgetting that when we walk in rebellion against God, the wrath of God will fall. நீங்கள் அவருக்கு விரோதமாக செல்லும்போது அவருடைய பாரம் உங்கள் மேல் விழும். You know, when God sends his wrath upon mankind, உங்கள் மேலே தேவனுடைய
கோபாக்கினை வரும் பொழுது, look at me, என்னை பாருங்கள், God never does it in anger. அவர் ஒருபோதும் கோபத்துடன் செய்வதில்லை. When our children are small, நம்முடைய குழந்தைகள் சிறியவர்களாய் இருக்கும் பொழுது, and when they do something wrong, அவர்கள் தவறுகள் ஏதாவது செய்யும் பொழுது we get angry. நாம் கோபப்படுகிறோம். We do it out of rage. அவர் நம்முடைய சுயபலத்திலே அவர்களுக்கு கோபப்படுகிறோம். But when God sends judgment, தேவனுடைய நியாயப்பிரமாணமானது, நியாய தீர்ப்பானது, not out of rage, anger, but holy and justice. அதாவது தேவனுடைய கோபாக்கினையானது கோபத்தோடு வருவதில்லை, நீதியோடும் நியாயம் தீர்ப்பதோடும் வருகிறது. Excellent story in the Bible. அது ஒரு அருமையான கதை உண்டு. When God asked Noah to build the ark, தேவன் நோவாவிடத்திலே அந்த படகை செய்ய சொல்லும் பொழுது, in obedience unto the Lord, அவர் தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிதலுள்ளவனாய் இருந்தான். Noah took 120 years to build the ark. அந்த இதை கட்டி முடிப்பதற்கு 120 வருடங்கள் எடுத்தான். While he built the ark, he preaching to the people, the Lord will send his wrath upon the nation. அவர் சொல்கிறார், தேவனுடைய கோபாக்கினை இந்த நகரத்தின் மேல் வரும் என்று ஜனங்களிடத்திலே சொன்னான். But the people in the day of Noah could not fathom because they never seen rain. ஏனென்றால் அவர்களை அவன் நம்பவில்லை, அவர்கள் மழையை பார்க்கவில்லை. 120 years for men to think in their mind of the judgment of God. 120 வருடம் தன்னுடைய மனதிலே தேவனுடைய நியாய தீர்ப்பு குறித்து அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். Until the last moment, கடைசி காலகட்டத்திலே God is the one that closed the door of the ark. அந்த பட்டணத்தை கர்த்தர் தான் மூடினார் படகை. God was showing his justice, his holiness, his love, but yet the people of days of Noah could not fathom in their hearts. அப்படி இருந்த போதிலும் தேவனுடைய கோபாக்கினை வந்தபோது மற்ற ஜனங்கள் அந்த பேழைக்குள்ளே போக முடியாதா இருந்தது. The God judgment fell on those people because they refused to walk into the ark. தேவனுடைய நியாய தீர்ப்பு யாரெல்லாம் அந்த பேழைக்குள்ளே நுழையாமல் இருந்தார்களோ அவர்கள் மேல் வந்தது. God did it out of anger? No. தேவன் கோபத்தோடு செய்தாரா? இல்லை. God did it out of justice. தேவன் நியாய தீர்க்கும்படியா அதை செய்தார். And Noah preached about the judgment to come. They refused to listen. நோவா நியாய தீர்ப்பை குறித்து அவர்களிடத்தில் சொன்னபோது அதை அவர்கள் கேட்கவில்லை. This tells us we do not play games with God. இதனால் தான் தேவனோடு நாம் ஒருபோதும் விளையாடக்கூடாது. Neither that God play games with us. தேவனும் நம்மளோடு விளையாடுகிறவர் அல்ல. We look in the country, we see the city of Sodom and Gomorrah. சோதோம் குமாரா பட்டணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். God infinite patience and grace and mercy was extended to this city. அந்த பட்டணத்திற்கு தேவனுடைய இரக்கமும் பொறுமையும் அங்கு காணப்பட்டது. I believe when God speaks to Abraham about Sodom, சோதோமை குறித்து தேவன் ஆபிரகாமிடத்திலே பேசின பொழுது, is anyone righteous in that city? யாராவது ஒருவர் நீதிபரரா என்று கேட்டார். You can read the story. அந்த கதையை குறித்து நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கலாம். But yet you know God was very patient with Sodom and Gomorrah. தேவன் மிகவும் பொறுமையாய் சோதோம் குமாரா பட்டணத்தை குறித்து இருந்தார். Because of their stubbornness to open their hearts to the Lord. அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர்கள் அப்படி செய்தார்கள். At the end of the day, God said, enough is enough. அவர் போதும் போதும் என்று கடைசியிலே சொன்னார். Then he began to rain fire and brimstone on Sodom and Gomorrah. சோதோம் குமாரா மேலே அக்கினியும் மழையும் அவர் பொழிய ஆரம்பித்தார். We look in the classic story in the book of Acts chapter 12 verse 21 and 23. அப்போஸ்தலர் 12 21 22லே நாம் பார்க்கும்போது, in Acts chapter 12 21 to 23 we talk about Herod Agrippa number 1. கிரீப்பாவை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். Acts chapter 12 verse 21. யாராவது எடுத்தவர்கள் வாசியுங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். In verse 21 the Bible say, and Herod at a set day arrayed in royal apparel sat upon his throne and made an oration unto them. குறித்த நாளிலே ஏரோது ராஜா வஸ்திரம் தரித்துக்கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். And the people give a shout and say, it is a voice of God. அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று சொன்னார்கள். And not man. அது மனிதன் அல்ல. And immediately the angel of the Lord smote him because he did not give God the glory, and he was eaten of worms and give up
and he died. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுப்புழுத்து இறந்தான். When I was looking at the story of Herod Agrippa, ஹேரோத் அகிரிப்பாவை குறித்து நாம் இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது I was looking at the historian of Bible history, Jewish historian by the name of Josephus. யூத மார்க்கத்தின்படி ஜோசிகஸ் என்பதை குறித்து நான் நினைக்க ஆரம்பித்தேன். Josephus in the history begins to write, ஜோசிஃபர் யூத மார்க்கத்திலே எழும்பின பொழுது when Herod was dressed in silver garment and speaking to the people, அவர் பொன்னாடை குறித்து மனிதர்களுக்கு முன்பாக பிரசங்கிக்கிற நேரத்திலே, and the people say, wow, this is God speaking. அப்பொழுது ஜனங்கள் சொன்னார்கள், இது தேவன் பேசுகிறார் என்று சொன்னார்கள். But Herod knew that it was wrong. ஹேரோதுக்கு தெரியும் அது தவறு என்று. But he accepted what the people say. ஆனால் மனுஷர் சொன்னதை அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டான். And because he accepted what the people say, God was angry with this man. மனுஷர் சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொண்டதினால் அந்த மனிதன் மேல் தேவன் கோபம் கொண்டார். And Josephus write in such a way, ஜோசிஃபர் சொல்லுகிற குறிப்பிட்ட காலத்திலே, according to this historian, இந்த வரலாற்றின்படி he felt sick. அவன் சுகவீனமானான். His stomach was very painful. அவனுடைய வயிறு வலிக்க ஆரம்பித்தது. And the worms inside eat him up. அவன் புழுவானது வயிற்றிலிருந்து அதை தின்ன ஆரம்பித்தது. And he died. அவன் இறந்தான். He did not die straight away, but he died a terrible death. அவன் உடனடியாக இறக்கவில்லை, பயங்கரமான ஒரு மரணத்திற்குள்ளாக அவன் தள்ளப்பட்டான். You see, God will not share his glory with man. தேவன் அவருடைய மகிமையை மனிதனோடு பகிர்ந்து கொள்வதில்லை. You and I, we need to understand that God not only lose patience in city and individual, அவர் பட்டணத்திற்கு மாத்திரமல்ல தனிப்பட்டவர்களோடும் பொறுமையை இழப்பதல்ல, but God will also begin to strike nations. அவர் உலகத்தையும் கூட அவர் அழிக்கிறதுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். I want you to turn with me to 2 Chronicles, the 36th chapter. 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 2 Chronicles, the 36th chapter, 2 நாளாகமம் verse 11. 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Let us read very carefully அதை மிகவும் கவனமாய் வாசிப்போம். as we see what the Bible say. வேதாகமம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். Verse 11, Zedekiah was 120 years old when he began to reign. He reigned 11 years in Jerusalem. சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமிலே அரசாண்டு. Next verse, and he did what was evil in the sight of the Lord his God. He humbled not himself before Jeremiah the prophet, speaking from the mouth of God. தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. And then the next verse, he also rebelled against King Nebuchadnezzar and made him swear by God, where a stiff-necked hardened his heart from turning unto the Lord God of Israel. தேவன் மேல் தன்னை ஆணையிட்டு கொண்ட நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். Moreover, the chief of the priests, the people, transgressed very much after the abomination of the heathen, polluted the house of God, which was holy in Israel. ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி பிரஜாதியாருடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். Verse 15, and the Lord God his father sent to them his messenger, rising up in bedtime and sending, because he had compassion on his people and on his dwelling place. 15ஆம் வசனம், அவருடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராய் இருந்தபடியால் அவர்களிடத்திற்கு தம்முடைய ஸ்தானாதிபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். Okay, brother, stop there. Okay, hold it. Okay, up a little bit. கொஞ்சம் no, down. கொஞ்சம் கீழே கொண்டு வாருங்க. 15, 16. 15ஆம் வசனம். All right, look at this word here. Follow me. Look at it. The Lord God his father sent them his messenger. தேவன் அவருடைய கால்களை அனுப்பினார். Follow me. Verse 16. 16ஆம் வசனம். And they mocked the messenger of God. ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி and despise his word, அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து misuse his prophets, அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் God sent the messenger and he refused to accept the messenger from God.
தேவன் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை அவர்களுக்கு அனுப்பினார், ஆனால் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. God was compassion to the nation. தேவன் அந்த தேசத்தை குறித்து இரக்கமுள்ளவராய் இருந்தார். But yet Zedekiah refused. அப்படி இருந்தும் சகேரியா அதை புறக்கணித்தான். Until the wrath of God rose against his people and there was no remedy. தேவனுடைய உக்கிரம் அவர்கள் மேல் வரும்படியாக இருந்தபோது அதற்கு சகாயமே இல்லாத காலம் வரை ஆகிவிட்டது. Not only that we see, follow me, God had wrath upon city, God on individual, and God's wrath upon nation. கர்த்தருடைய உக்கிர கோபம் தனிப்பட்ட நபரோடும் பட்டணத்தோடும் தேசத்தோடும் இருந்தது. Today God is saying to our hearts, இன்று நம்முடைய இருதயத்திலே தேவன் சொல்லுகிறார், if God can do in a city, தேவன் பட்டணத்துக்கு செய்வார் என்றால், God can do an individual, ஒரு தனிப்பட்ட நபருக்கு செய்வார் God என்றால், can do in a nation. இந்த பட்டணத்துக்கும் அவர் தேசத்துக்கும் அவர் செய்வார். That is why Nahum was very troubled in his heart. அதனால் தான் நாகும் தன்னுடைய இருதயத்திலே மிகவும் குழப்பமடைந்தவராக Yet he காணப்பட்டார். preached to Nineveh. நினிவே பட்டணத்துக்கு அவன் பிரசங்கித்த He போதிலும், said, look here, இங்க பாரு, God is furious with you. தேவன் உங்களோடு எரிச்சல் மிகவும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். You know the Lord, the Spirit of God in Genesis chapter 6 verse 3. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால், The Bible say he will not strive with man. அவர் மனிதனோடு உறவு கொள்வதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is why we need to be obedient to what God says in our life. தேவன் மனுஷரோடு போராடுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நாம் தேவனோடு போராடக்கூடாது. Just as God was very merciful to my sister here as she interpret. கர்த்தர் மிகவும் இரக்கமுள்ளவராய் அவர்கள் மொழிபெயர்க்கும் போது இருப்பது போல. Amen. Amen. You cannot say amen, say amen. 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 2 weeks God deal with her, become leader. ஆண்டவர் 2 வாரமாக சொன்னார், நீ பொறுப்பை எடுத்துக்கொள் என்று. 2 weeks she responded, amen. 2 வாரம் கழித்து தான் அவள் ஆமென் என்று சொன்னாள். 2 weeks, amen. She responded within 2 weeks. தேவனுக்கு 2 வாரத்திலே அவள் ஆமென் என்று சொல்லிவிட்டாள். Thank God, God never sent judgment. Your promotion also go, finish. நல்ல வேளையாக தேவன் உனக்கு நியாய தீர்ப்பை தரவில்லை, ப்ரமோஷனும் போய் இருந்திருக்கும். But anyway, your promotion coming, don't worry. Came already. What I'm saying to you is God in his grace and mercy will woo in our spirit man. ஆவிக்குள்ளான மனுஷனோடு தேவன் உறவாடுகிறார். If some of you, God is speaking to your heart. தேவன் உங்களோடு உங்களுடைய இதயத்தோடு பேசும்போது, and say it is time to rise up. அவருக்காக உயர்த்தெழும் பொழுது, don't rebel against God. தேவனுக்கு விரோதமாய் நீங்கள் நிற்க வேண்டாம். Amen. 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 Many times I believe in my heart God is speaking to you. நான் நிறைய நேரங்களில் விசுவாசிக்கிறேன் தேவன் நம்மளோடு பேசுகிறார் என்று. And we feel that we are not worthy. நாம் நினைக்கிறோம் நாம் அதற்கு தகுதி அல்லவர்கள் என்று. Let's face it, none of us are worthy. நாம் யாரும் அதற்கு தகுதியானவர்கள் அல்ல. By the time you feel that you are worthy, you will never be worthy. நீங்கள் அதற்கு தகுதியானவர்கள் என்று நினைக்கிற காலகட்டத்திலே நீங்கள் தகுதியானவர்களாய் இருப்பதில்லை. We are all sinners saved by grace. நாம் எல்லாருமே பாவம் செய்தோம், ஆனால் தேவனுடைய இரக்கத்தினால் மீட்க கொள்ளப்பட்டோம். Only by the grace of God. தேவனுடைய இரக்கத்தினால் மாத்திரமே. As Paul began to say, by the grace of God I am where I am by the grace of God. தேவனுடைய இரக்கத்தினாலே நான் எப்படி நிற்கிறேனோ, எந்த இடத்தில் நிற்கிறேனோ அப்படி இருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். That is why God speaks to Nineveh. அதனால் தான் தேவன் நினிவே பட்டணத்திற்கு பேசுகிறார். Nahum chapter 1 verse 6. நாகூம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, so Nahum verse 6, Nahum says, நாகூம் சொல்கிறான், then who can stand before the indignation, who can abide in the fierceness of his anger? His fury is like fire, the rocks is thrown down by him. அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்னியைப் போல இறைக்கப்படுகிறது, அவராலே கன்மலைகள் பேர்க்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 4, Nahum chapter 1 verse 4. நாகூம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, okay, leave it here brother. He rebuked the sea, he maketh the city, he dry up the river Bashan, Carmel and the flower of Lebanon. சகல ஆறுகளையும் வறட்சி பண்ண பண்ணினார், பாசானும் கர்மேலும் சோர்ந்து லெபனானின் செழிப்பு வாடி போய்விட்டது. Look at these 3 cities here. இங்க இருக்கிற 3 பட்டணங்களையும் பாருங்கள். According to Bible history, வேதாகமத்தின் வரலாற்றிலே, you must follow me, yeah? Bible history, yeah? வேதாகமத்தின் வரலாற்றை என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள். Bashan is famous for its green pasture. பாசான் என்பது மிகவும் வளர்ச்சியான
மிகவும் பச்சை நிறமான ஒரு காரியம். Carmel is famous for cornfields. கர்மேலும் மிகவும் வறட்சியான காரியம். Lebanon, we all know Lebanon if you read the Bible. Solomon go to Lebanon to take all the trees, the oak tree to make the temple. லெபனோனும் அதே போலதான் மிகவும் செழிப்பான ஒரு காரியம். சாலமோன் போன போதும் அது செழிப்புள்ளதாய் காணப்பட்டது. Sorry, Lebanon is famous for its cedar tree. லெபனோன் என்பது வளர்ச்சி உள்ள ஒரு காரியத்துக்கு காணப்படுகிறது. All these places are rich. இந்த மூன்று பட்டணமும் மிகவும் பணக்கார பட்டணம். But God say, because you are rebel against me, I will destroy. கர்த்தர் சொல்கிறார், நீர் எனக்கு விரோதமாய் எழும்பினபடியினால் அதை நான் அழிப்பேன். But yet as you read from Nahum chapter 1 to verse 1 to verse 6, நாகூம் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், it talks about the wrath of God. அங்கு தேவனுடைய கடினத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Then it goes to verse 7. அங்கு 7ஆம் வசனத்திற்கு போவோம் என்றால், The Lord is good. கர்த்தர் நல்லவர். Look at the nature of the writer. அங்கு எழுதியிருக்கிறவரை குறித்து நீங்க கொஞ்சம் நினைத்து It பாருங்கள். presents the wrath of God. தேவனுடைய கடினத்தை குறித்து எழுதிவிட்டு Then it turn and present the goodness of God. அவர் அப்படியே திரும்பி தேவனுடைய நன்மைத்துவத்தை குறித்து எழுத ஆரம்பிக்கிறார். How look at the story. He begins to turn, and the writer began to turn and tell the people, the Lord is good. அங்கு எழுதியிருக்கிறவர் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்று. You see, God is a God of wrath and judgment. அவர் கொடுங்கோபம் உண்டு நியாயந்திருக்கிற தேவன். God is also a good God. கர்த்தரும் நல்லவருமாய் இருக்கிறார். No one can stand against him. யாரும் அவருக்கு முன்பாக அவருக்கு எதிரடையாக நிற்க முடியாது. Psalms 25 verse 8. Psalms 25 verse 8. சங்கீதம் 25:8ஆம் வசனம் சொல்லுகிறது, Good and upright is our God. நீதியும் நேர்மையும் உள்ள தேவன். The Lord teaches his sinner his ways. அவருடைய வழக்கங்களை பாவிகளுக்கு வெளிப்படுத்துகிறார். God is good. தேவன் நல்லவர். Why? ஏன்? You know, God can take us and put us in hell. நம்மளை தேவன் நரகத்திலே போட்டு இருக்கலாம். But God by his grace and mercy prepared the way for us to receive Jesus. தேவன் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக நமக்காக வழியை ஆயத்தம் பண்ணினார். None of us deserve heaven. நமக்கு யாருக்குமே பரலோகம் தகுதி அல்ல. All of us deserve hell. நமக்கு எல்லாருக்குமே நரகம் தான் வேண்டியதா இருந்தது. But hell was not prepared for us. ஆனால் நரகம் நமக்காக ஆயத்தப்படுத்தப்படவில்லை. Hell was prepared for the devil and the demons. நரகமானது பிசாசுகளுக்கும் பொல்லாப்பானவர்களுக்கும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. But God say, if you were to walk like the evil ways, you will join where the devil is. நீங்கள் பொல்லாப்பான காரியங்களிலே நடப்பீர்கள்னால் சாத்தான் எங்க இருக்கிறானோ அங்கே நீங்க போவீர்கள். By his goodness he opened up the way for us to Jesus Christ. கர்த்தர் நல்லவராய் இருப்பதினால் அவருடைய வழியை நமக்கு ஆயத்தப்படுத்தினார். God is good. கர்த்தர் நல்லவர். Even though we don't deserve it, he opened up the way. நாம் அதற்கு தகுதியற்றவர்களாய் இருந்த போதிலும் நமக்கு அவர் பாதையை வெளிப்படுத்தினார். In 1 Thessalonians 1 தெசலோனிக்கரில் நாம் பார்க்கிறோம். chapter 5 verse 9. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே. 1 Thessalonians chapter 5 verse 9. 1 தெசலோனியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். For God have not appointed us the wrath, but obtained salvation to our Lord Jesus Christ. தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். The first intention of the heart of God தேவனுடைய முதலாவதான பொறுமை இழப்பு is mankind will open your hearts to Jesus. மனித குலம் உன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திறந்து கொடுக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். God is good. தேவன் நல்லவர். Of all the people in the world, எல்லா மனிதர்களை காட்டிலும் அவர் you நல்லவர். got saved. நாம் ரட்சிக்கப்படும்படியாய். God is good. தேவன் நல்லவர். That you are in the house of God. தேவனுடைய ஆலயத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். God is good. தேவன் நல்லவர். That you know your salvation is taken care by Jesus Christ on the cross. உங்களுடைய இரட்சிப்பானது தேவனால் சிலுவையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. God is good. தேவன் நல்லவர். He show us the redemptive way. தேவன் நமக்கு பரலோகத்துக்கான வழியை காட்டுகிறார். Today we can stand and say, God, you are good. நாம் இந்த நேரத்தில் நின்று கொண்டு தேவனே நீ நல்லவர் என்று சொல்லலாம். I am not worthy. நான் அதற்கு தகுதியற்றவள்.
but you saved me. நீர் என்னை ரட்சித்தீர். Many times we forget about the goodness of God. நாம் நிறைய நேரங்களிலே தேவன் நமக்கு செய்த நன்மைகளை மறந்து விடுகிறோம். Many times we think that we have achieved it by ourselves. நாம் நினைக்கிறோம் நம்முடைய சொந்த பலத்தினாலே அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். Today God is saying to our life, ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறார், know that the Lord is good. நீ அல்ல, தேவன் நல்லவர் என்று சொல்லுகிறார். Sometimes we follow like our dear sister. சில நேரங்களிலே சகோதரி போல நாம் We நடக்கிறோம். cannot see the light at the end of the tunnel. அந்த கடைசியில் இருக்கிறதை நாம் பார்ப்பதில்லை. But when we walk with God, நாம் தேவனோடு நடக்கும் பொழுது, be faithful to Him. அவருக்கு உண்மையா இருக்கும் பொழுது, We may not understand at that moment, அந்த காலகட்டத்திலே நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. but we just obey God. ஆனால் அப்படியே நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது, In due time, by His time, God will grant us His promotion. அவர் குறிப்பிட்ட காலத்திலே, அவர் குறித்ததான காலகட்டத்திலே நம்மை உயர்த்துவார். If my sister walks away from that situation, அந்த சூழ்நிலையிலிருந்து என்னுடைய சகோதரி விலகி சென்றிருப்பார்கள் she என்றால், will miss the blessings of God. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்திருக்கலாம். But if God wants her to stay, and she stayed by the grace of God, the grace of God and the goodness of God caused the promotion to come. கர்த்தர் சொன்னபடி அவர்கள் கீழ்ப்படிந்து அங்கு இருந்ததினால் தேவனுடைய நன்மை அவர்கள் மேல் வந்தது. Are you struggling in your heart this morning? இந்த காலவேளையிலே உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் குழப்பம் கொண்டு இருக்கிறீர்களா? Have you put your work first? உங்களுடைய வேலையை முதலாவது வைக்கிறீர்களா? Are you putting other things in priority? உங்களுடைய வாழ்க்கையிலே வேற காரியங்களை முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா? And I feel today God is saying to us this morning, இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மோடு சொல்கிறார், I am a jealous God. நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறேன். I'm also a God of fury. நானும் தேவனுக்கு எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறேன். But I'm also a God, I'm a good God. அதே நேரத்திலே நான் நல்லவராகவும் இருக்கிறேன். Many times we sing that song. நாம் நிறைய நேரங்களில் இந்த பாடலை பாடுகிறோம். God is good all the time. கர்த்தர் நல்லவர் எல்லா வேளையிலும் என்ற பாடலை நாம் பாடுகிறோம். But we sing because we know to sing. நாம் பாடுகிறோம் ஏனென்றால் அந்த பாட நம்மால் பாட முடியும். But do we know to sing and know what it means in our heart? அந்த நம்முடைய இருதயத்திலே அதன் அர்த்தத்தை உணர்ந்து பாடுகிறோமா? When I look at Nahum, நகோமி நாம் பார்க்கும் பொழுது, suddenly he turned. அங்கு மாற்றுகிறான். There was a turn, there was an opposite turn. அது அப்படியே மறுபுறமாக திருப்பப்படுகிறது. He said God is good. அவன் உடனே சொல்கிறான் கர்த்தர் நல்லவர். In the time of trouble. இந்த இக்கட்டு காலகட்டத்திலே அவர் நல்லவர் என்று. Nahum brings this across. நகோம் அங்கு மறுபுறமாய் போகிறான். Why? ஏன்? I ask myself. நான் என்னையே நான் கேட்டுக்கொண்டேன். The whole book of Nahum இந்த நகோம் புத்தகத்திலே was a judgment will fall. அங்கு நீதி நியாய தீர்ப்பு இருந்தது. Finish. Adios amigos, finish. அமிகோ முடிந்து விட்டது. But why did he say God is good? ஏன் கர்த்தர் நல்லவர் என்று அவன் சொன்னான்? I ask myself. நான் என்னையே கேட்டுக்கொண்டேன். Because when judgment fall, Nineveh will not say, God, you never give me opportunity. God show them the wrath. God say, look here, 150 years you receive my goodness. Now I tell you, I'm still good, but I'm going to send my judgment because you failed to obey. 120 வருடம் எனக்கு உண்மையாய் இருந்தீர்கள், நான் நல்லவராய் இருந்தேன், நான் நல்லவர்தான், ஆனால் உங்களுக்கு நான் நியாய தீர்ப்பை கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். Let us stand to our feet right now. நாம் இந்த நேரத்திலே நாம் எழுந்திருப்போம். Even though God revealed himself as a God of wrath, தேவன் எரிச்சலுள்ள தேவனாய் நமக்கு அவர் காட்டின பொழுதிலும், God is still a good God. அப்படி இருந்த பொழுதும் தேவன் இன்னும் நல்லவராகவே இருக்கிறார். As a musician come forward, எல்லாரும் மியூசிஷியன்ஸ்க்கு வாங்க. God is speaking to you. கர்த்தர் உங்களோடு பேசட்டும். God is speaking to us. கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். Some of you, சிலர், God is saying to you, உங்களிடத்தில் பேசுகிறார். don't put your ministry first. நீ என்னுடைய ஊழியத்திற்கு முதலாவது Don't இடம் put கொடு. your job first. உங்களுடைய வேலையை முதலாவது செய்யாதே. Don't put your wife first. உங்களுடைய மனைவியை முதலாவது வைக்காதே. Put me first. என்னை முதலாவது வை. If you put anything first, நீ முதலாவது என்னை விட எதையாவது முதலாவது God வைப்பாயானால், says, I am a jealous God. நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Have you put wrong priorities in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே தவறான முக்கியத்துவத்தை கொடுக்கிறீர்களா? Is God saying to you கர்த்தர் உங்களோடு சொல்கிறார் that I am a good God? நான் நல்ல தேவன். But many of us, we take the goodness of God for granted. ஆனால் தேவனுடைய நன்மைத்துவத்தை மிகவும் சாதாரணமாய் நாம் எடுத்துக்கொள்கிறோம். As the musician lead us in a song, இந்த பாடலை அவர்கள் வழி நடத்தும் பொழுது, you know, this is my desire that I may honor you. நான் இந்த நேரத்திலே உங்களை நான் மகிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். When you sing that song,
இந்த பாடலை நாம் பாடுகிறதான That வேளையிலே means you're saying, நாம் பாடுகிறதான வேளையிலே God, this is my desire. இதுதான் என்னுடைய கரம். And I want to challenge you this morning. நான் உங்களோடு சவாலாக சொல்லட்டும். Some of you, God says, align yourself with me. தேவன் கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கையை என்னோடு நேராய் நடத்து என்று. I am a jealous God. நான் எரிச்சலுள்ள தேவன். Put me first. என்னை முதலாவது வை. I believe this morning God has spoken to your heart. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார். God says, I am a good God. நான் கர்த்தர் சொல்கிறார், நான் நல்ல தேவன். Many times we cannot see the goodness of God. நிறைய நேரங்களிலே தேவனுடைய நன்மையை நாம் பார்ப்பதில்லை. We think that blessing must be big. நாம் நினைக்கிறோம் ஆசீர்வாதம் மிகவும் பெரிதாய் இருக்க வேண்டும் என்று. Then God is good. அப்பொழுதுதான் தேவன் நல்லவர் என்று நினைக்கிறோம். You know, the air that we breathe, Lord, thank you for the air. தேவன் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து நம்மளோடு இருக்கிறார். Thank you for the shirt on my back. என்னுடைய சட்டையானாலும் என்னுடைய இதானாலும். Thank you for the good health. தேவன் எனக்கு தந்தான நல்ல சுகத்துக்காய் ஸ்தோத்திரம். Lord, I may not have everything in the world. இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே எனக்கு இல்லாமல் இருக்கலாம். But I know you are my savior. எனக்கு தெரியும் நீர் என்னுடைய இரட்சகர். You know, small things. இந்த சிறிய காரியத்திலே we can thank God for this goodness. நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். We don't fall sick every time. நாம் எப்பொழுதுமே சுகவீனம் அடைவதில்லை. We got a roof over our head. நமக்கும் தலைக்கு மேலாக பலவிதமான காரியங்கள் இருக்கின்றன. I may not live in a very big house. நாம் ஒருவேளை பெரிய பெரிய வீட்டிலே வாழாமல் இருக்கலாம். But I thank God for the house. நான் எனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த வீட்டுக்காக நான் நன்றி that I can செலுத்துகிறேன். go in and rest. நமக்கு போய் பாதுகாப்பாய் இருப்பதற்கு ஒரு இடம் உண்டு. I may not drive a car. நான் வாகனம் ஓட்டுவதில்லை. Doesn't matter. அதனால் பரவாயில்லை. I take MRT. கர்த்தருக்கு தெரியும். Praise the Lord. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Goodness. அவருடைய நன்மை. The goodness. அவருடைய நன்மை. As we sing this song, நாம் இந்த பாடலை பாடுகிற வேளையிலே I come. God is speaking to you. தேவன் உங்களோடு பேசுவானால் வாருங்கள். And I want to pray for you. உங்களுக்காக நான் ஜெபிக்க Sorry வாஞ்சிக்கிறேன். for the time taken, but anyway I want to pray for you. நான் இந்த நேரத்தை எடுத்துக்கொண்டதுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க If you வாஞ்சிக்கிறேன். make the wrong priorities in your life, come right now. உங்களுடைய வாழ்க்கையிலே தவறான முக்கியத்துவத்தை எடுத்திருப்பீர்கள் என்றால் வாருங்கள் முன்போது. Come. God has been speaking to your heart. I am a jealous God. Align yourself with God. கர்த்தர் சொல்கிறார், நான் எரிச்சலுள்ள தேவன், நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக ஒப்புக்கொடுங்கள். Don't wait for one another. I believe today, this morning, God has spoken to you. மற்றவர்களுக்காக காத்திருக்க வேண்டாம். கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God is a God of wrath, கர்த்தர் பாரமுள்ள தேவன். but God is a good God. அதே நேரத்திலே கர்த்தர் You நல்லவர். come right now. நீங்கள் இப்பொழுது வர வேண்டும்.